Welcome to Tamil GK Academy, Current Affairs and TNPSC Notes. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த இந்தியா எந்த நகரத்தை முன்மொழிந்துள்ளது? A. புது டெல்லி, B. அகமதாபாத், C. மும்பை, D. போபால். ஆன்சர் இஸ் அகமதாபாத். ஆகஸ்ட் 13, 2025 அன்று புதுதில்லியில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்கூட்டத்தின் போது இந்திய ஒலிம்பிக் சங்கம் 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான இந்தியாவின் முயற்சியை முறையாக அங்கீகரித்தது. சர்தார் வல்லபாய் படேல் ஸ்போர்ட்ஸ் என்க்ளேவ் போன்ற அதிநவீன விளையாட்டு வசதிகளுடன் அகமதாபாத் ஹோஸ்ட் நகரமாக முன்மொழியப்பட்டுள்ளது. கனடா விலகிய பிறகு இந்தியாவின் வாய்ப்புகள் கணிசமாக வலுப்பெற்றன. 2025 ஆண்டுக்கான 15வது ஹாக்கி இந்தியா ஜூனியர் மகளிர் தேசிய சாம்பியன்ஷிப்பை வென்ற அணி எது? A. ஹரியானா, B. பஞ்சாப், C. ஜார்க்கண்ட், D. ஒடிசா. ஆன்சர் இஸ் ஜார்க்கண்ட். காக்கிநாடாவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஜார்க்கண்ட் அணி ஹரியானா அணியை 2-1 என்ற கணக்கில் வீழ்த்தி 15வது ஹாக்கி இந்தியா ஜூனியர் மகளிர் தேசிய சாம்பியன்ஷிப் 2025 பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டது. இந்த வெற்றி 2025 ஹாக்கி சீசனில் ஜார்க்கண்டின் அற்புதமான பட்டங்களை மேலும் அதிகரித்தது. ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப்பில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? A. கரண் மல்ஹோத்ரா, B. ரமேஷ் புதிஹால், C. வருண் படேல், D. அமன் வர்மா. ஆன்சர் இஸ் ரமேஷ் புதியால். 24 வயதான இந்திய சர்ஃபர் ரமேஷ் புதிஹால் ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் முதல் பதக்கத்தை வென்று வரலாறு படைத்தார். அவர் 12.60 புள்ளிகளுடன் வெண்கலம் வென்றார். தென்கொரியாவின் கனோவா ஹெஸ் தங்கப் பதக்கத்தையும் இந்தோனேசியாவின் பஜார் அரியானா வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றார். ஒவ்வொரு ஆண்டும் உலக சிங்க தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? A. ஆகஸ்ட் 8, B. ஆகஸ்ட் 9, C. ஆகஸ்ட் 10, D. ஆகஸ்ட் 12. ஆன்சர் இஸ் ஆகஸ்ட் 10. சிங்க பாதுகாப்பு மற்றும் வாழ்விட இழப்பு, வேட்டையாடுதல் மற்றும் மனித வனவிலங்கு மோதல் போன்ற அச்சுறுத்தல்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி உலக சிங்க தினம் அனுசரிக்கப்படுகிறது. இது 2013ஆம் ஆண்டு பாதுகாவலர்களான டெரெக் மற்றும் பெவர்லி ஜூபர்ட் ஆகியோரால் நிறுவப்பட்டது. 500க்கும் மேற்பட்ட ரோபோக்களை கொண்ட உலக மனித உருவ ரோபோ விளையாட்டு எந்த நகரத்தில் நடைபெற்றது? A. டோக்கியோ, B. ஷாங்காய், C. பெய்ஜிங், D. சியோல். ஆன்சர் இஸ் ஷாங்காய். உலக மனித உருவ ரோபோ விளையாட்டுப் போட்டிகள் பெய்ஜிங்கில் நடைபெற்றன. 4 நாள் நிகழ்வில் 16 நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட ரோபோக்கள் ஒன்றிணைக்கப்பட்டன. இந்த போட்டியில் தடகளம், கால்பந்து போன்ற தடகள போட்டிகள் முதல் நடனம் போன்ற படைப்பு நிகழ்ச்சிகள், கிக்பாக்சிங் போன்ற போர் விளையாட்டுகள் வரை 26 தனித்துவமான நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்தியாவின் முதல் முழு பெண்களால் இயக்கப்படும் சுத்தமான தெரு உணவு மையம் எந்த நகரத்தில் திறக்கப்பட்டது? A. மும்பை, B. புனே, C. புது தில்லி, D. அகமதாபாத். ஆன்சர் இஸ் மும்பை. இந்தியாவின் முதல் பெண்களால் இயக்கப்படும் சுத்தமான தெரு உணவு மையமான மௌலி மும்பையின் கண்டிவானியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலால் திறந்து வைக்கப்பட்டது. எந்த இந்திய மாநிலத்தின் பாரம்பரிய காளை சண்டை விளையாட்டான திரியோ 1996ஆம் ஆண்டு விலங்குகள் வதை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டது? A. கேரளா, B. கர்நாடகா, C. கோவா, D. மகாராஷ்டிரா. ஆன்சர் இஸ் கோவா. கோவாவின் பாரம்பரிய காளை சண்டை விளையாட்டான திரியோ 2 காளைகள் மோதும் ஒரு கொடிய சம்பவம் மற்றும் விலங்குகளை வதைக்கும் கவலைகளை தொடர்ந்து 1996இல் பம்பாய் உயர் நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டது. போர்த்துகீசிய காலனித்துவ பாரம்பரியத்தில் வேரூன்றிய இந்த அறுவடை பருவ நிகழ்வு ஒரு காலத்தில் கோவா கிராம கலாச்சாரத்தின் மையமாக இருந்தது.